வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்த 7,195 மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வழங்கினார். பணி இடமாற்றத்தை ரத்து செய்ய கோரிக்கை. சுகாதாரத்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம். தேசிய வாக்காளர் தினம். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி. பணி நிரந்தரம் மற்றும் நிலுவை சம்பளம் கேட்டு போராட்டம். பெருந்தலைவர் காமராசர் அறிவியல் நிலைய தொழிலாளர்கள் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்த 7,195 மாணவ மாணவிகளுக்கு 2024-25 கல்வி ஆண்டிற்கான உதவித்தொகை 71,98,756 ரூபாயினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். இந்த தொகை அந்தந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் போது தகுதி வாய்ந்த அனைவருக்கும் அரசே கல்வி கட்டணத்தை செலுத்துவதால் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள் கல்வி கட்டணத்தை செலுத்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவர்களை வலியுறுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அப்போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் உடனிருந்தார். பணியிட மாற்றத்தை ரத்து செய்ய கோரி சுகாதாரத்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரிந்து வரும் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் முனுசாமி, அமைப்பு செயலாளர் ஜவஹர் ஆகியோரை காரைக்காலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். இந்த இடமாற்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி கடந்த மாதம் 23ஆம் தேதி சுகாதார இயக்குனர் அலுவலகத்தில் அரசு ஊழியர் சம்மேளனத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்போது இடமாற்றம் உத்தரவை ரத்து செய்வதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனை கண்டித்து நேற்று மாலை புதுவை சட்டசபை அருகே உள்ள சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் மீண்டும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு ஊழியர்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர் ஆகியோரின் இடமாற்றத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். பின்னர் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வளர்ச்சி ஆணையர் மற்றும் செயலர் ஆசிஸ் மாதவராவ் மோரே தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் டாக்டர் ஏ முத்தம்மா தமிழில் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலர் மற்றும் தலைமை செயலக அதிகாரிகள், ஊழியர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கொம்பாக்கத்தில் 11 லட்சம் ரூபாய் செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி கொம்பாக்கம் மாதா கோவில் வீதியில் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் 11,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்தார். இதன் மூலம் கொம்பாக்கம் மாதா கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் பயன்பெறுவார்கள். இதில் தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் செல்வநாயகம், பேராசிரியர் அமலர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் செல்வநாயகம், பேராசிரியர் அம்லர், கதிரவன், அருள்மணி, சேகர், அந்தோணி, நாகராஜ், வரதராஜ், கோதண்டராமன், நிஜாம்தான், பச்சையப்பன், அந்தோணிதாஸ், லியான்ஸ், ஜெனோவாதாசன், சரவணன், ராக் லியோதே, கீதன் ராஜு, அலி ஸ்டார், திருஞானம், கிஷோர், கந்தசாமி, பரதன், முருகையன், பழனிசாமி, எக்மண்ட்,
சவுந்தரராஜன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, செல்வநாதன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, விவசாய அணி அமைப்பாளர்கள் கோபி, ராமதாஸ், இலக்கிய பகுத்தறிவு பேரவை அணி துணை அமைப்பாளர் தேசிகன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் கந்தசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், ராஜி, ஜனா, மிலிட்டரி முருகன், கோவிந்தராஜ், கமால் பாஷா, மனோ, பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர். சோம்பட்டு கிராமத்தில் பழங்குடியின சித்தரின் 218வது ஆண்டு குரு பூஜை விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியை அடுத்த சோம்பட்டு கிராமத்தில் பழங்குடி சித்தர் ஜீவசமாதி உள்ளது. இங்கு சித்தரின் 218வது ஆண்டு குரு பூஜை விழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி நேற்று காலை 8 மணி முதல் கால யாக வேள்வியுடன் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை வழிபாடு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சுற்றுலா வட்டார கிராமப்புறங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்து பொதுமக்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், பாஜக பிரமுகர்கள் சிவா, தமிழ்மணி, கண்ணன் உள்ளிட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பணி நிரந்தரம், நிலுவை சம்பளம் கேட்டு பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவியல் நிலையம் தொழிலாளர்கள் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆயங்குட்டிபாளையம் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு சங்க தலைவர் கதிரேசன், செயலாளர் யோகேஸ்வரன், பொருளாளர் புஷ்பராஜ் ஆகியோர் தலைமை வகித்தனர். சங்கத்தின் நிர்வாகிகள் கந்தசாமி, சிவசங்கரன், இருசன், கிருஷ்ணமூர்த்தி, புஷ்பராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் போராட்டத்தை துவக்கி வைத்தார். ஏஐடியூசி மாநில தலைவர் கௌரவ தலைவர் அபிஷேகம், தலைவர் தினேஷ் பொன்னையா, மாநில பொருளாளர் அந்தோணி ஆகியோர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராசர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தினக்கூலி தொழிலாளர்களாக கடந்த 20 ஆண்டுகளாக பண்ணையில் விவசாய வேலைகளை செய்து வருகிறார்கள். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் மாதம் தவறாமல் சம்பளம் வழங்கிடவும் நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள். இந்த நிலையில் இவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்காக ரேட்டிபிகேஷன் செய்யப்பட்டு ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு வழங்க வேண்டிய 51 மாத நிலுவை சம்பளம் இன்னும் வழங்கப்படாமல் உள்ளது. இதனை கொடுப்பதற்கும் பணி நிரந்தரம் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இபிஎஃப் நிலுவைத் தொகையை உடனடியாக கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி அய்யங்குட்டிபாளையம் காமராசர் வேளாண் அறிவியல் நிலையம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சிவனடியார்கள் சங்கம் சார்பில் வருகின்ற ஜனவரி 26ஆம் தேதி உலக நன்மை வேண்டி சிவ சிந்தனை நடைப்பயணம் நடைபெற உள்ளது. இந்த சங்கம் மூலம் புதுச்சேரியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட சிவனடியார்களையும் சிவ பக்தர்களையும் ஒன்று திரட்டி இந்து சமய எழுச்சிக்கும் ஒற்றுமைக்கும் உலக நன்மைக்காகவும் ஆண்டுதோறும் சிவ சிந்தனை நடைப்பயணம் நடைபெறும். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று புதுவை வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் ஆலயம் வரை சுவாமி அலங்காரங்களுடன் சிவ வாத்தியங்கள், பரதநாட்டியங்களுடன் ஊர்வலம் நடைப்பயணம் நடைபெற உள்ளது. மேலும் இந்த சங்கம் சார்பில் பிரதான ஆலயங்கள் புனரமைக்கவும், உழவார பணிகள் செய்யவும், தமிழ் திருமுறை வேதங்கள் ஆலயங்களில் ஓதவும், ஆலய சொத்துக்களை மீட்டு பாதுகாக்கவும், ஏழை எளிய அடியாளர்களுக்கு உதவி செய்யவும், இந்து சமய ஒற்றுமையை ஏற்படுத்தவும், பண்பாட்டு கலாச்சாரங்களையும் பாதுகாக்கவும் தொண்டுகள் செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொம்மையார் பாளையத்தில் பூத் கமிட்டி புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களின் ஆணைக்கு இணங்க முன்னாள் அமைச்சர், விழுப்புரம் மாவட்ட கழக செயலர், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் அவர்களின் ஆலோசனையின்படி விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொம்மையார் பாளையம் கிராமத்தில்
பூத் கமிட்டி புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர், விழுப்புரம் மாவட்ட கழக துணை செயலாளர் சக்கரபாணி, வானூர் ஒன்றிய கழக செயலாளர் சதீஷ்குமார், விழுப்புரம் மாவட்ட கலை பிரிவு செயலாளர் முருகன், வானூர் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் குணசேகரன், வானூர் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வீரப்பன், விவசாய பிரிவு ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன், இலக்கிய அணி ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், பொம்மையார்பாளையம் முன்னாள் கவுன்சிலர் முருகன், இளைஞர் அணி ஒன்றிய செயலாளர் ரமேஷ், மாவட்ட பாசறை துணை செயலாளர் வினோத்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெத்தி செமினர் சிபிஎஸ்இ பள்ளியில் யுகேஜி மாணவர்களின் சாதனைகளை சர்வதேச சாதனை புத்தகத்தில் தடம் பதிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி பெத்தி செமினர் சிபிஎஸ்இ பள்ளியில் பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கல் ராஜ் அவர்களின் தலைமையில் யுகேஜி மாணவர்களின் சர்வதேச சாதனை புத்தகத்தில் தடம் பதிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி முதலமைச்சர் மாண்புமிகு ரங்கசாமி மற்றும் புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். விருந்தினர்களை பள்ளி முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்றனர். அனைவரின் முன்னிலையிலும் மாணவர்களின் திறன்கள் வெளிக்கொணரப்பட்டது. பள்ளி முதல்வர் அவர்களின் ஊக்கம் மாணவர்கள் தங்களின் குறிக்கோள்களை அடைய முயற்சி எடுக்க வைப்பதுடன் அவர்களின் வெற்றியின் இலக்கை நோக்கி பாதையில் வழி நடத்துகிறது. அத்தகைய முயற்சியின் பலனாக மாணவர்கள் தங்கள் சாதனைகளை நிகழ்த்தினர். இருபாலார் பள்ளியாக மாறுவதற்கு முதல்வர் அவர்களும் பேராயர் அவர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாணவர்களின் இத்தகைய முயற்சிகளை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வெகுவாக பாராட்டியதுடன் தங்களின் வாழ்த்துக்களை கூறினர். நெட்டப்பாக்கம் கிராமத்தில் நெட்டப்பாக்கம் ஏரி வடிகால் வாய்க்காலில் பாலம் கட்டும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நெட்டப்பாக்கம் கொம்யூன் நெட்டப்பாக்கம் கிராமத்தில் நெட்டப்பாக்கம் ஏரி வடிகால் வாய்க்காலில் ஓம் சக்தி கோவில் அருகில் பாலம் கட்டும் பணிக்கு 27,62,500 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு, புதுச்சேரி சட்டப்பேரவை துணைத் தலைவர் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்த 7,195 மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வழங்கினார். பணி இடமாற்றத்தை ரத்து செய்ய கோரிக்கை. சுகாதாரத்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம். தேசிய வாக்காளர் தினம். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி. பணி நிரந்தரம் மற்றும் நிலுவை சம்பளம் கேட்டு போராட்டம். பெருந்தலைவர் காமராசர் அறிவியல் நிலைய தொழிலாளர்கள் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.